நாம் எல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இளம் வயதிலேயே நாட்டின் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்ட புரட்சியாளர் பொது வாழ்க்கையில் தூய்மை, அரசியலில் நேர்மை என்ற கோட்பாட்டை வாழ்வின் இறுதி நொடி வரை கடைபிடித்த ஒரு மகத்தான ஒரு தலைவர். வெவ்வேறு அரசியல் கட்சிகளில் இருக்கிற தலைவர்கள் கூட தன் மீது சிறு விமர்சனத்தை கூட வைக்க முடியாத அளவிற்கு மனித புனிதனாக வாழ்ந்த மகான். இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு அரசியல் தலைவன் வாழ்ந்தானா என்று எண்ணி எண்ணி வியக்கிற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி செதுக்கி செழுமைப்படுத்தி கொண்ட ஒரு மகத்தான மேதை. இந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிற மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களில் கூட தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு மிகப்பெரிய போராட்டக்காரர். குறிப்பாக தாமிரபரணி ஆற்றிலே மண்ணை அள்ளி அந்த ஆற்றின் வளத்தை சிதைக்கிறார்கள் என்று போராட்டத்தை முன்னெடுத்த போது எங்களோடு ஆற்றின் நடுவிலே மணலிலே தானும் அமர்ந்து அந்த போராட்டத்திற்கு வலு சேர்த்த மாபெரும் வீரர் எங்களுடைய ஐயா நல்லக்கண் அவர்கள். எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தி எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய மாண்புமிக்க மனித பாங்கு, அந்த மாண்பு அவரிடத்திலே இருந்தது. நல்லக்கண்ணு என்பது தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு 100 ஆண்டு கால வரலாறு. வருங்கால தலைமுறைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வழித்தடம் என்பதில் யாரும் மறுக்க முடியாது. தமிழ் சமூகம் உள்ளவரை நல்லக்கண்ணு என்கிற அந்த நல்ல தலைவனினுடைய பெயர் எல்லாருடைய இதய சுவற்றிலும் எழுதப்பட்டது. எவ்வளவு வேணாலும் அவரை பற்றி புகழ்ந்து நெகிழ்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை, படிப்பினையை நமக்கெல்லாம் விட்டு சென்ற ஒரு வரலாற்று நாயகன் எங்களுடைய ஐயா, நம்முடைய ஐயா நல்லக்கண் அவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர். கடைசி நொடி வரை இந்த நாட்டிற்கு மக்களுக்குமாக நடந்து நடந்து உழைத்த ஓய்வெறியா உழைப்பாளி, உன்னத போராளி நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும் போது மிகுந்த மன வலியை தருகிறது. நாங்கள் அவரோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பை பெற்ற பிள்ளைகள். எங்கள் மீதெல்லாம் அளப்பரிய அன்பை கொண்டிருந்த ஒரு தந்தை. அவரை இழந்து நிற்கிறோம் என்பதை நினைக்கும் போது மிகுந்த துயரம் வாட்டுகிறது. ஆனால் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், நான் பெரிதும் நேசிக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், மக்கள், அதில் இருக்கிற என் உடன் பிறந்தார்கள், தோழர்கள், தமிழ் சமூக மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். எங்களுடைய ஐயா நல்லக்கண்ணிற்கு அவர் பிள்ளைகள் நாங்கள் பெருமிதத்தோடு எங்களுடைய சிற்பணக்கட்டையும் செலுத்தும். ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கம்யூனிஸ்ட்டு கட்சி பிறந்தவர் 1925 நமது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வரலாறு. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர். தமிழகத்தின் என்றைக்கும் அவருடைய புகழ் நிலைத்து இருக்கும். இப்போ கடைசி வரைக்கும் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காரு. நாட்டுக்காக அவர் சேவை செய்தது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய உடலையுமே இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் கொடுத்திருக்காருன்றது உண்மையிலேயே ஈடு இணை இல்லாத ஒரு
இழப்பு இது எல்லாருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இது ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு. நிச்சயமாக அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு அரசியல்வாதி எப்படி வாழணும் என்பதற்காக சிறந்த முறையில் வாழ்ந்தவர் அவர். தன் வாழ்நாளிலேயே நாட்டுக்காக உழைத்தவர். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் வேண்டுகிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் கழகத்திற்கும் தேமுதிக சார்பாக எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Subscribe to One India and never miss an update.